இன்றைக்கி பலத்துக்கும் நோய்க்கெல்லாம் நம்மலாம் ஊரே தேடி இருப்போம். நீங்கள் மருந்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் துளசி இருக்கும். அது என்ன பண்ணும், சளிக்கு என்ன பண்ணுங்கிறது இன்றைக்கி பலருக்கு தெரியாது. குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு வேணும், என்ன பண்ணணும்? சிலை வைத்த வழிபாடுங்கிறது இப்போ நம்ம வீட்டில் பண்ணது கிடையாது. ஆமாம், வீட்டில் பண்ணது கிடையாது. இப்போ வந்து அந்த அந்த கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. குலதெய்வ வழிபாடுங்கிறது வீட்டில் இல்லாமல் போச்சு. தாந்திரிகம்னா என்ன, மாந்திரிகம்னா என்ன? பல பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்து சரும நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. சருமம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு நோய். சமகால நடிகை நீங்கள் சொல்கிறது. சமகால நடிகை அவங்கள்ட்ட இல்லாத கோடிகள் கிடையாது. 1000 கோடிகளுக்கு மேலே சொத்து இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க சயின்ஸ்னால அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வு கொடுக்க முடிஞ்சதா? குலதெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு வேணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்? இப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் கொஞ்சம் சூடாக பதில் சொன்னேன். குலதெய்வம் தெரியலைன்னு சொல்கிறதுக்கு. சரி, ஓகே. நம்ம உண்மையாக சொல்லிட்டீங்க. ஆனால் அதுதான். இப்போ சில பேருக்கு உண்மையாக கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம யதார்த்தம் உண்மையை தான் நம்ம வெளிப்படையாக உண்மையாக சொல்லிட்டீங்க. அதை தான் நம்ம பேச. அதை வச்சு இன்னைக்கு ஒரு வியாபாரம் போயிட்டுருக்கு. ஏன் தேவையில்லாமல் அதை இது பண்ணின்ற அப்படிங்கிறதுனால தான் இதை புரிஞ்சுக்கணும். நல்லா கேட்குறோன்னா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஒரு 10 பேர் மாறுறாங்கன்னா மாறிட்டு போகிறாங்க. அது இது தேவை தானே இருந்துட்டு போகுது. இப்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும். நான் குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியல. இப்போ நான் வெளியில் வேலை நிமித்தமாக வெளியில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, என்னால் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கான இது இப்போது நீங்கள் உங்களோட வருஷத்துக்கு ஒரு முடியோ இல்லை எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் பிடிமண் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து பிடிமண் எடுத்துக்க, பள்ளிப்பீடத்துலேருந்து கொஞ்சம் பிடிமண் எடுத்துகிட்டு வாங்க. அம்மா, நான் நான் ஒரு வேலை நிமித்தமாக என்னோடய ஒரு பணி நிமித்தம் நான் வெளில போகிறேன். எனக்கு நீ என்றைக்கும் நீ இருக்கிற இடத்துல நீ இரு, எனக்கு உண்டானதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை துணிலையோ இல்லை ஒரு சிவப்பு துணிலையோ அதை வச்சு நீங்கள் கட்டி வச்சு வீட்டில் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோவிலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இப்போது முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம இது கிடையாது இல்லையா, நம்ம சிலை வைத்த வழிபாடுங்கிறது இப்போ நம்ம வீட்டில் பண்ணது கிடையாது. வீட்டில் பண்ணது கிடையாது. இப்போ வந்து அந்த கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. குலதெய்வ வழிபாடுங்கிறது வீட்டில் இல்லாமல் போச்சு. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதே இல்லை. இப்போ முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பழைய கொஞ்சம் ஒரு 90ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ பெரிய அது மாடியாக இருந்தாலும் சரி, மண் குடிசையாக இருந்தாலும் சரி, அவனோட அந்த சாமி கும்பிட்ற இடத்துல ஒரு மஞ்சளை ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. மஞ்சளை பிடிச்சி வச்சுருப்பாங்க. மஞ்சளை ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்னும் தெரிஞ்சிங்கன்னா தெரியும். மஞ்சளை அந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு அதில் குங்குமம் வச்சு பட்டம் போட்டு இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா அதைத்தான் அவங்க குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணுவாங்க, தன்னோட குலதெய்வமாக நினச்சி. இப்போ அந்த தெரியாதவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குலதெய்வம் தெரியாதவங்க, நீ ஒன்றும் இல்லை, நீ அதே மாதிரி உன்னோட வீட்டில் சுத்தமான மஞ்சள் வாங்கி இல்லைன்னா விரலி மஞ்சளை அரைச்சி வீட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அது போக இல்லைன்னா அந்த ஒரு ரவுண்டு அந்த பழைய இதில் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். ரவுண்டு இன்னமும் அந்த வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. குலதெய்வத்தை அப்படி தான் கும்பிடுவாங்க. அங்கே பிடிமண் எடுத்துகிட்டு வந்தவங்க பிடிமண் எடுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்ன குலதெய்வத்தை நான் தவற விட்டேன், எனக்கு நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எனக்கு உங்களோட அருள் வேணும், அருள் கடாட்சம் வேணும். எனக்கு நான் என்ன தெரிஞ்சோ தெரியாமலும் நான் தவறு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சு எனக்கு உங்களோட அருள் கடாட்சம், நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எனக்கு காட்சி கொடுங்க, எனக்கு துணையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறது எப்படி எங்களுக்கு புள்ளரிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இது இயல்பாக இது என்னடா போகிற போக்கில் ஏதோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன், இவ்வளோதான், சிம்பிள் விஷயந்தான். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பலத்துக்கும் நோய்க்கெல்லாம் நம்மலாம் ஊரே தேடி இருப்போம். நீங்கள் மருந்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் துளசி இருக்கும். அது என்ன பண்ணும், சளிக்கு என்ன பண்ணுங்கிறது இன்றைக்கி பலருக்கு தெரியாது. அதுபோல் நம்மக்கிட்ட தான் நம்ம இப்போ தெய்வத்தனி ஊரெல்லாம் போய் தேடுறத விட உனக்குள் தேடுன்னு தான் சித்தர் பெருமக்களும் தெளி. சென்டென்ஸ் ஒரு மாதிரி படத்தில் சொல்கிற மாதிரியே வச்சு நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சா? இதுதான் இப்போ எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் சொல்கிறான் இல்லையா, அப்போ அவனுக்கான தீர்வையும் நம்ம சொல்லணும் இல்லையா. நானோ என்னை சார்ந்தவர்களோ தவறு பண்ணியிருக்கலாம், எனக்கு ஒன்று யாருன்னு தெரியல, நான் உன்னை கூப்பிட்றேன், நீ நின்று எனக்கு உறுதுணையாக இரு, நான் உனக்கு
உண்மையாக இருக்கேன், நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா. பெண் தெய்வம் தான் அவனோட குலதெய்வமாக இருக்கும். அம்மா நீ அது ஆணாகவே இருக்கட்டுமே, ஆண் தானே, ஆணும் உனக்கு தாய் தானே, நீ எனக்கு உறுதுணையாக இருந்து பாருன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. ஒரு 11 நாள் நீங்கள் எதை பண்ணுங்கள், தொடர்ந்து டெய்லி. இன்றைக்கி பலரும் இந்த விளக்கேற்றி சாமி கும்பிட்றதையே இல்லாத ஒழிச்சுட்டாங்க. டெய்லி 365 நாளும் விளக்கேற்றுங்க. அது ஒரு பெரிய இதாக நினச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் எந்த ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றலையோ, எந்த ஒரு வீட்டில் விளக்கு எரியலையோ, அங்கே மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், செய்வன கோளாறு, மாந்திரிக அனைத்தும் அங்கே இருக்கும். அதனால் விளக்கேற்றி இந்த வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதாவது குலதெய்வத்தோட அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும். ஜோதிடர்களையோ இல்லை அந்த குலதெய்வத்தை பார்த்து சொல்கிறவங்களையோ பிரச்சனை பார்த்து அவங்களுக்கு நான் எதிரானவன் கிடையாது. இவர்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுனால நான் சொன்னேன், அவ்வளோதான். வராகி அம்மன் இங்கிட்டு குலதெய்வம் இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயமும் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இளைஞர்கள் முக்கியமாக அந்த 2K கிட்ஸ் மத்தியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்னு சொல்ல முடியாது, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க. என்னென்னா தாந்திரிகம் மாந்திரிகம் இது மாதிரி ஒரு 2 இது. பல பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக ரொம்ப எளிமையாக தாந்திரிகம்னா என்ன, மாந்திரிகம்னா என்ன? இப்போது மாந்திரிகங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போவோம். இன்றைக்கி மாந்திரிகங்கிறது ஒரு ஆயக்கலைகளில் அது ஒரு கலை, அது ஒரு கலை. இந்த மாந்திரிகங்கிறத நம்ம ஆல்ரெடி இதே இடத்துல நான் உட்காந்து பேசியிருக்கேன். இப்போ அதில் வந்து நான் மாற்றுக்கிறது மாதிரி நம்ம பேச மாதிரி மாந்திரிகங்கிறது இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் இன்றைக்கி ஒருத்தரை ஈஸியாக புரிஞ்சுக்கோங்கிற விதத்தில் நான் சொல்கிறேன். ஒருவனோட மதியை மாற்றி நாம் நினைக்கும் ஒரு விஷயத்தை செய்ய வைப்பது இல்லை செய்ய தூண்டுவது மாந்திரிக கலை. இப்படி சொன்னால் தான் ஒரு சிலருக்கு புரியும். ஏன்னா மாந்திரிகன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு மனநிலையில் இதாயிருச்சு. சரியா? இன்றைக்கி மாந்திரிகன்னா இன்றைக்கி ஒரு கோயிலில் ஒரு சிலையை நிர்மாணிக்கிறதுக்கு அங்கே மாந்திரிகம் தான் தேவைப்படுது. சரியா? அவங்க என்னென்னா மாந்திரிகன்னா அது ஒரு தப்பான ஒரு தப்பான ஒரு பொருளை ஒரு தப்பான ஒரு விஷயம்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கற்சிலையை நீங்கள் அங்கே வைக்கிறீங்க, அந்த கற்சிலை கீழே என்ன இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? அங்கே அதுக்கு உண்டான விடயங்களை நம்ம செஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எல்லாமே அங்கே ஒரு மாந்திரிகம் தேவைப்படுறா, ஒரு மாந்திரிகம் தேவைப்படுறான். இங்கே மாந்திரிகம்னா ஒரு தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பில்லி சூனியம் இது மாதிரி ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் போயிடுறாங்க. அதுக்கு எனக்கு கிடையாது. இப்போது கோயிலுங்கிறது எதுக்கு, ஆன்மீகங்கிறது எதுக்கு? ஒரு மனிதனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மை தீமைக்கு உண்டான தீர்வை கொடுக்கும் இடம்தான் ஒரு கோயில். ஆன்மீகங்கிறது என்ன? ஒருத்தனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மை தீமைக்கு அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்குறவன் தான் ஆன்மீகம். அதுக்கு உண்டானவன் தான் ஆன்மீகவாதி. இந்த சாமியார்னு சொல்கிறீங்க, எது சொல்கிறீங்க, ஆன்மீகவாதின்னு சொல்கிறீங்க, இவங்க தான். இதுக்கு உண்டான இப்போ ஆன்மீகவாதியோட பணி என்னவாக இருக்கும்? ஒருத்தனோட வாழ்வியல்லாம் அவனுக்கு உண்டான நன்மை தீமைக்கு உண்டான அதை போதிக்கிறது, அதுக்கு உண்டான தீர்வை சொல்கிறது தான் ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயந்தான் இதை தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாந்திரிகம்ன்றது நீங்கள் பல பேர் வந்து அது தப்பான ஒரு வார்த்தை அப்படி போயிடுறாங்க. அந்த பயத்தை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னாலே அது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அது ஒரு செய்வினை, இந்த ஒரு இதுதான் திங்கிங் போகுது. யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல விதத்தில் எடுத்துக்கிறது இல்லை. இது நீங்கள் எப்படி விளக்கம் கொடுக்குறீங்க? இப்போது மாந்திரிகம்னா அந்த கெட்ட விதத்துலேயே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் அதை இன்றைக்கி இருக்கிற புரிதலுக்காக நான் அந்த ஒரு விஷயத்தை அந்த மாந்திரிகத்துக்குள்ளே அது எவ்வளோ பெரிய ஒரு பவரான டூலு, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் சரி, இன்றைக்கி இருக்க வாழ்வியல் மக்களும் சரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கான சந்தோஷம், எல்லாருக்கான சந்தோஷம் எதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனோட அழிவில், ஒருத்தனோட துன்பத்தில், ஒருத்தனோட கஷ்டத்தில் யாரும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஒருத்தனோட கஷ்டம், ஒருத்தனோட துன்பம், ஒருத்தனோட வேதனை தான் இன்றைக்கி ஒருத்தனோட மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அதை தானே நினைக்கிறாங்க. மாந்திரிகம் முதல்ல எதுக்கானது? ஒருத்தனோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு தீர்வாக தான் மாந்திரிகத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கி அந்த மாந்திரிகத்தை தேடி போகிறவங்க என்ன, ஒருத்தனுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு தான் மாந்திரிகத்தை கையில் எடுக்கிறாங்க. அவன் நல்லா இருக்கிறான், அழிஞ்சிடணும். என்னையை விட வளர்ந்துட்டான், அழிஞ்சிடணும். இல்லை எனக்கு எப்படி பண்ணிட்டான், அவன் அழிஞ்சிடணும். இதைத்தான் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு, ஒருத்தனுக்கு துயரத்தை கொடுக்கறதுக்கு, ஒருத்தனோட வேதனையை கொடுக்கறதுக்கு இதை தான் அவங்களுக்கு இன்றைக்கி பலரோட வாழ்வியலில் சந்தோஷமாக நினைக்கிறாங்க. இதுக்கு தான் இந்த மாந்திரிக கலையை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி மாந்திரிகம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு இது உண்மையாக பொய்யா, போகிற போக்கில் மாந்திரிகம் இருக்குன்றாங்க, ராக்கெட் எல்லாம் விடுறாங்க. இவ்வளோ வந்த காலகட்டத்திலையுமே இந்த பில்லி சூனியம் ஏவல்
இந்த மாந்திரிகத்தை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு இது வைக்கிறது இதெல்லாம் சாத்தியமா இல்லை நடக்குதா? இல்லை, இது சாத்தியமானா இதே இடத்துல உட்காந்து இதை பற்றி நான் பேசியிருக்கேன். சரியா? இங்கே ஒரு அரசியல் தலைவரை பற்றி இங்கே அதுக்கான நிறைய இதெல்லாம் வதந்திகள் போயிட்டு இருந்தது, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவனே நான் தான். இதே இடத்துல உட்காந்து அவர் கார்த்தி கூட நாங்கள் வாதம் பண்ணியிருக்கோம். அவர் என்னை எவ்வளோதோ கார்னர் பண்ணி என்னை இது பண்ணிடலான்னு பார்த்தாரு. நான் அதுக்கு உண்டான விடயத்தை நாம் சொல்லியாச்சு. இப்போ மாந்திரிகம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டாக்கா, மாந்திரிகம்ங்கிறது ஒன்று இருக்குது, அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. வலியும் வேதனையும் அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும். தனக்கு வலியும் வேதனையும் இருக்குன்னா அடிப்பட்டவனுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் என்னங்கிறது தெரியும். இப்போ எல்லாரும் போகிற போக்கில் என்ன சொல்லுவாங்க, மாந்திரியத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்களேன், ஜோதிடம் இருக்கா இல்லையா அதுவே பொய்ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? இப்போது இன்னைக்கு நீங்கள் போய் வானியலில் நீங்கள் ராக்கெட் விட்றீங்க, நிலாவை போய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, ஒவ்வொன்றையாக சூரியனை போய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுவுமே டெலஸ்கோப் எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி இருக்க வானியல் சாஸ்திரத்தை அத்தனையும் ஆராய்ச்சி இன்றைக்கி நீங்கள் பஞ்சாங்கம் எப்படி பார்க்குறீங்க? அத்தனை விஷயத்தையும் எப்படி ஒருத்தனாலும் சொல்ல முடியும்? இத்தனை கிரகங்கள் இருக்குது, இன்றைக்கி நீ 1000 இது பண்ணிக்க. இதுக்கெல்லாம் தூண்டுகள் நான் ஏற்கனவே வராகி வழிபாட்டெலாம் நான் சொல்லியிருக்கேன். உழவு தொழிலுக்கு முதல்ல வித்துட்டது யாருன்னா வராகின்னு சொன்னேன். இப்போ உனக்கு வானியல் சாஸ்திரம் இங்கே இல்லைன்னா தமிழன், அதாவது இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆங்கிலேயர் வந்து கொள்ளையடிச்சிட்டான், நம்மளை அடிமைப்படுத்திட்டான் அப்படின்னு. எல்லாம் அது மடத்தனமானது. அவன் நம்ம இங்கே வந்துட்டோம், இந்தியாவோட செல்வத்தை தூக்கிட்டு போகிறக்கான கிடையாது, தமிழனோட அறிவை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்தான். தமிழனோட அறிவு, அவனோட அறிவு சொத்து, அவனோட அந்த சித்தர் பெருமக்களும் சரி, முனிகளும் சரி, ரிஷிகளும் சரி, குருமார்களும் சரி எழுதி வச்ச அந்த ஏட்டுகள், அதில் இருக்க ஒரு விஷயத்தை, ரசவாதன் ஒரு விஷயத்தை, அதில் இருக்கிற வித்தைகளை இன்னைக்கு எத்தனை பேர் உலக அன்னைக்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டான். நவபாசானங்கிற சித்தர்களுக்கு முன்னாடியே ஒரு காலம் இருக்கு, ரிஷிகள் இருக்காங்க, குருகள் இருக்காங்க, முனிகள் இருக்காங்க, இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நமக்காக நம்ம தமிழ் குடி மாதிரி ஒரு பெருமை மிகுந்த குடி, தமிழ் குடி மாதிரி ஒரு வரலாறு குடி இங்கே எதுவுமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வரலாற்றை அழிக்கணும், அதுக்கு ஒரு கூட்டம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, நம்ம அழிஞ்சு போகணும். ஏன் இன்னைக்கு இருந்தது மிச்சம் மீதி இருந்தது, நம்ம இலங்கையில் இருந்த அந்த நூலகத்தை அழிச்சானுங்க, வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது. இவனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம இதை பண்ணி. இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தினது அவனுக்கு இல்லாத செல்வமா, அவன் அடிமைப்படுத்தினது நம்மளோட அறிவு சத்தை. அப்போ அவனுக்கு மட்டும் அறிவு எங்கேருந்து வந்தது? நம்மக்கிட்ட இருந்து திருடின அறிவு. முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் பேசுகிறதே விட்டுட்டாங்க. போங்கடா அவங்ககிட்ட சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த சங்க இலக்கியங்களும் சரி, வரலாற்றும் சரி, பேசுகிறவங்க இவன் பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டினான், போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டானு, நீ எக்கடை எடுத்தேருங்கடா அப்படின்ட்டு. இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சான், இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சான், கொரோனாக்கு நீ எங்கெங்கேயோ போய் கொரோனாவுக்கு மருந்து இது பண்ணானுங்க. கடைசியில் ஒரு சித்த வைத்தியக்காரர் அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் உட்காந்து எல்லாத்தையும் இருந்தாப்போ குடி சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போது நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பிஸ்னஸ்க்கு டர்ன் ஓவர் பண்ணவன் எங்கே, ஒரு சித்த மருத்துவ ஒரு சாரில் சோழியை முடிச்சவன் எங்கே இருக்காங்க? அப்போது இங்கே எல்லாமே அறிவு சொத்துங்கிறது இங்கே இருந்தது. இதை திருடுறதுக்கு தான் அவன் வந்தான். நம்ம அதை பேசும்போது எங்கேயோ நம்ம டாபிக் இதுதான் உண்மை. இதை இங்கே யார் இன்னைக்கு, அதாவது பல பேரோட நோய் தீர்க்கிறதுக்கு உண்டான நவபாசன சிலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இன்னைக்கு இருக்க நம்ம பழனி முருகன் அதுக்கு அவ்வளோ பவருக்கு. நீங்கள் சாமானியனுக்கு அங்கே பக்கத்தில் நிற்கிற கூட அருகதை இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாம் நினச்சிக்கிறாங்க நான் போய் பார்க்க முடியல. சாமானியன்லாம் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற எல்லா கோயிலோட ஸ்தலங்களும் அதாவது வியாபார ஸ்தலங்களாகிருச்சு. நான் போயிட்டால் முருகனை பார்க்க முடியல அத்தனை, நீ அங்கே போயிட்டாவே அவனோட அருட்கராட்சம் கிடைக்கும். நீ அவனை போய் பார்க்கணுங்கிறதே கிடையாது. அதை சிலர் பார்த்தா எனக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் தான் பார்க்க முடியும். திருச்செந்தூரில் போயிட்டு இங்கே பல பேர் சண்டை போட்டிருக்காங்க. நீ அங்கே போயிட்டாவே திருவண்ணாமலையும் சரி திருச்செந்தூர்லையும் சரி, நான் டிக்கெட் எடுத்தால் தான் 1000க்கு 2000க்கு நான் டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போய் முருகனை. நீ அங்கே போயிட்டாவே உனக்கு தெரியும். அவன் கோடீஸ்வரம் வந்து பார்த்தா தான் உனக்கு நேருக்கு நேர் நின்று பார்த்தா தான் நீ அந்த இடத்துக்கு வந்துட்டாவே அவனுக்கு தெரியாத, கணக்கு எழுதுறவனுக்கு தெரியாதா? அங்கே போயிட்டாவே பலரும் அதை நினச்சிக்க, அங்கே போய் கால் வச்சுட்டு வந்தாவே போதும், முருகான் நின்று வேண்டிட்டு வந்துட்டாவே போதும், சிவனே நின்று வேண்டிட்டு வந்தால் போதும், இது போதும். நீங்கள் இதுக்காண்டி போய் முண்டி அடித்து நான் 3000 டிக்கெட் எடுத்தேன், அவன் ஒரு 5 பேர் இருப்பான், குழந்தை குட்டிங்களோட இருப்பான், அவன் 3000 டிக்கெட் எடுத்து எப்படி போய் பார்ப்பான்? அதனால் அதை விட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாக்கா அதுக்கு உண்டான நமக்கு கடவுள் நமக்கு உண்டான எது பண்ண. இப்போ அதான் நான் சொன்னேன், இத்தனை விஷயங்களையும் இங்கே இந்த கலைகளில் நம்ம தான் இது பண்ணது. அடித்தளமே இதுதான். இத்தனை அந்த வானியல் சாஸ்திரம். இப்போது
ஒரு நவ கிரகங்கள்னால இப்போ நம்ம குரு பயிற்சியோ ராகு எது பயிற்சியோ இத்தனை விஷயத்த நம்ம சொல்ல இதெல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி கிரகங்கள்னால மனிதனோட வாழ்வியல் அந்த நீங்கள் இதுக்கு லென்த்தாக தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். மனிதனோட வாழ்வியலில் கிரகங்கள்னால தாக்கத்தை கொடுக்க முடியாது, அது ஒரு பைத்தியக்காரத்தனம், ஜோதிடம் பொய் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஜோதிடம் உண்மையாக பொய்யானாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவோம்ல, இப்போ அதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க இல்லையா. கடல் சீற்றம் எதுக்காக வருது? இப்போ அமாவாசை பௌர்ணமி போது பலரும் இங்கே நிறைய சொல்லுவாங்க பெருசாக இருக்கும். அலை பெருசாக வரும், இல்லைன்னா கடல் உள்வாங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் திடீர்னு அமாவாசை பௌர்ணமி போது மட்டும் ஏன் அப்படி உள்வாங்குது? இந்த கிரகங்கள், இந்த காற்று, இந்த ஒரு இதனால நாங்கள் படித்தது இப்படி தான். இப்போது சந்திரனுக்கும் பூமிக்கும் அதாவது இவங்க சூரியன் சந்திரன் பூமி இவங்களோட ஈர்ப்பு விசை ஒன்றோட ஒன்று, அந்த சந்திரனோட ஈர்ப்பு விசை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தோட ஈர்ப்பு விசை தான் எங்கே தாக்குது, இங்கே இருக்க பஞ்சபூதங்களில் தாக்கத்தை உண்டு பண்ண முடியுது. அந்த கிரகங்கள்னால நம்ம வாழ்வியலில் உள்ள பஞ்சபூதங்களில் கடலில் ஒரு தாக்கத்தை உண்டு, இது இயல்பாக இருக்கிறது. இது என்ன, இதை நீங்கள் சயின்ஸாக கூட நம்ம கொண்டு போகலாம். அதாவது பஞ்சபூதங்களில் கடலில் ஒரு சீற்றத்தை கொடுக்க முடியுது, தாக்கத்தை கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா மனித வாழ்வியலில் ஏன் கொடுக்க முடியாது? இயற்கை மிஞ்சின சக்தி இங்கே இருக்கா? அந்த இயற்கைக்கே ஒரு தாக்கத்தை எதனால் கொடுக்க முடியுது? ஒரு கிரகத்தினால் கொடுக்க முடியுதா? அதோட ஈர்ப்பு விசையினால் கொடுக்க முடியுதா? அப்போ ஏன் மனித வாழ்வியலில் அது இதை நான் அதை பிற்போக்கு தடத்துக்காக நான் சொல்லவில்லை, அதை புரிஞ்சுக்குங்க. அது ஜாதகமே இந்த பயிற்சியில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். அது ஒரு விஷயம் தான். அதுவே தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டு வரணும்ல. இந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த மாதிரி மாந்திரிகம் இருக்கா இல்லையா அப்படின்னாக்கா, இப்போ அதுக்கு ஒரு இப்போ யதார்த்தமாக சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். மாந்திரிகம் சரி சொல்கிறீங்கள, யாருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஒரு நடிகையை பற்றி பேசியிருந்தோம். இங்கே பழைய மாயம் ஸ்டுடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு நடிகையை பற்றி பேசியிருந்தோம், தமிழ் நடிகை. அவங்க ஆந்திராலையும் ஃபேமஸ்ஸு. பேர் சொல்ல விரும்புகிறீங்களா? பேர் அது அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்களே. அவங்க திருமணமாகி போனாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கார பெண் தான். அவங்க திருமணமாகி போனாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்வியல், அவங்களோட ஹெல்த்தில் எந்த இஷ்யூவும் கிடையாது, நல்லா தான் இருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் திருமண முறிவு ஏற்பட்டு அவங்க அவங்களோட வாழ்வியலை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் சார்ந்து சரும நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. சருமம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு நோய். சமகால நடிகை நீங்கள் சொல்கிறது? சமகால நடிகை தான். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். பேர் வேணாம். இப்போ அவங்களுக்கு ஒரு சரும நோய் சம்மந்தப்பட்ட நோண்டு. அவங்கள்ட்ட இல்லாத கோடிகள் கிடையாது, 1000 கோடிகளுக்கு மேலே சொத்து இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நடிகைனால் இந்த உலகத்தில் இருக்க சயின்ஸ்னால் அதுக்குண்டான மருத்துவ தீர்வு கொடுக்க முடிஞ்சதா? அவங்களால முடியலை. அவங்களோட அந்த பதிவுகளை நீங்கள் இன்னமும் வரலாறு இருக்கும், பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுக்க முடியல. சரி, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தாக்கா, நான் அதை கிரெடிட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னேன், அம்மா உங்களுக்கு இருக்கிறது சரும நோய் கிடையாது, உங்களுக்கு இருக்கிறது மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகத்தை கையில் எடுங்க. ஆன்மீகத்தை கையில் எடுத்திங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் நான் சம்மந்தாவை பற்றி பேசலை, அவங்களுக்கு உண்டான தகவலை எப்படி கொண்டு சேர்க்கணுமோ அது மூலயமா டேரெக்டாக சொல்லலை, அதுக்கு உண்டான விஷயத்தை நான் சேர்த்தாச்சு. அப்போ அவங்களுக்கு உங்களுக்கான பிரச்சனை இதுதான், மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கான தீர்வுங்கிறது ஆன்மீகத்தை கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அதுக்கு உண்டான ஒரு சில வழிமுறைகளை சொன்னேன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாத காலகட்டத்துக்கு அப்புறம் நேராக எங்கன்னு பார்த்தா, நான் மீடியா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பழனி முருகன் கோயிலுக்கு வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், சாமானியனுக்கு அவ்வளோ இது கிடையாது, செல்வாக்கு இருந்தாக்கா அங்கே என்ன வேணாலும் நடக்கும். அதுக்கான யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல. இப்போது பழனி முருகன்ட்ட போனாக்கா, பழனி முருகன்ட்ட என்ன சிறப்பு? அவரோட நவபாசன சிலை, அவர் மேலே அபிஷேகம் பண்ணுற திருநீராக இருந்தாலும் சரி, பன்னீராக இருந்தாலும் சரி, அபிஷேக என்ன இதாக இருந்தாலும் அதுக்கு என்ன குணம்னா, உலகத்தில் எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாத நோய் தீர்க்கக்கூடிய அருமருந்து அந்த நவபாசனத்தால் அதுக்கு உண்டான அவ்வளோ பவர்ஃபுல் அந்த நவபாசன சிலைக்கு இருக்குது. ஏன்னைக்கு அவர் சிலையை உறிஞ்சு திறந்து எடுத்துட்டாங்க, அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நவபாசனவே விஷம்,
ஆயகால விஷம் அது. அந்த விஷத்தை சுத்தி பண்ணி தான் அவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அம்மா அங்கே போனாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு உண்டான மரியாதை கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு உண்டான விஷயம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லாமே கிடைச்சது. கீழே வந்து நான் முருகரை சந்திக்கணும்னு வந்து ஆன்மீகத்தை கையில் எடுத்துனாங்க. அதுக்கப்புறம் போனாங்க. ஒரு பேட்டி கொடுத்ததோடு மட்டும்தான் என்னோட நினைவில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா தன்னோட நோய் சார்ந்து ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா? ஏதாவது பதிவுகள் இருக்கா? முன்னாடி இருக்கிறவர் நீங்கள் தான் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, நான் அது கிரெடிட் கேட்கல. ஆன்மீகத்தை கையில் எடுத்தாங்க. அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்னென்னா, மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கான தீர்வு இங்கே போங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க, உங்களோட நோய்க்கான தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு இன்னொரு இடமும் நான் சொன்னேன். இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏதாவது நான் அதுக்கான வந்து மருத்துவத்தை நான் குறை சொல்லலை. நீங்கள் அதை பாருங்கள், முடியாத பட்சத்தில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை தேடுங்க அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் விஷக்கடி என்ன கடிச்சதுன்னே தெரியல, தன்னோட உடம்புல சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகளாக இருப்பாங்க, விஷக்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் நமக்கு ஒரு தீர்வு வேணும். அந்த நடிகை கூட நான் என்ன சொன்னேன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவெற்றியூர்னு ஒரு அதே நடிகை அவங்க அங்கே போனாங்களா என்னங்கிறது நான் அந்த வரலாறுக்குள்ள வரல. திருவெற்றியூர்னு இருக்குது. திருவெற்றியூர் பாகம்பரியார் கோயில்னு இருக்குது. இப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அங்கே என்ன பாம்பு கடித்தாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, என்ன விஷக்கடி கடித்தாலும் சரி, அங்கே ஒரு பெரிய மண்டபமே இருக்கும். அங்கே கொண்டு வந்து தங்க வச்சுட்டு, அங்கே அந்த குளத்தில் மூழ்கி எழுந்திரிச்சு அங்கே தங்க வச்சுட்டு, அங்கே அவங்க அந்த அம்மையப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு, இது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பிற்போக்குத்தனம், நீங்கள் இன்றைக்கி இருக்க சயின்ஸ் காலத்தில் அங்கே போய் செஞ்சு பாரு, அதை வாங்கி குடிச்சிட்டு அங்கே படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவன் வேலையை பார்த்து போவான். இது எப்படி சாத்தியம்? அப்போ அங்கே ஒரு சக்திங்கிறது ஆட்கொண்டு இருக்கு இல்லையா? அந்த குளத்தை குளிச்சுட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி பிறகிட்டு அது என்ன விஷக்கடினே தெரியும், எல்லாமே சரியாயிடும். சர்மம் சம்மந்தப்பட்ட சர்ம நோய்க்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் அவர் விடயத்தை கொடுக்குது. அப்போ அங்கே ஒரு சக்தி இருந்து தானே வேலை செய்யுது. அப்போது ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்குது, அந்த தெய்வத்துக்கு உட்கார வைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஒரு மாந்திரிகன்ற ஒரு சக்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் என்னால் சொல்ல முடியும். இதே ஏரியாவில் இங்கே பக்கத்தில் இங்கே முதல்ல நான் இங்கே நான் பேட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பூட்டி கிடந்த ஒரு வீடு. அந்த வீடு அவங்க குடும்பம், அந்த ஒரே ஒரு அம்மா, அதோட வாழ்வாதாரமே அதை வச்சு தான். யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்க வரவங்களும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு விஷயத்துன்னு வித்துருமா அப்படின்னு சொன்னேன். இங்கே பேட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி அங்கே நம்ம மாயமில் பழைய வரலாறு பார்த்தாங்கன்னா தெரியும். போயிட்டு தான் இங்கே வந்தோம். ஒரு 10 நாள் கூப்பிட்டுச்சு, சாமி இது மாதிரி அந்த விற்று போச்சு அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட பிரச்சனை என்னங்கிறது தெரியும், அந்த வலியும் வேதனையும் தெரியும். அவனுக்கு அதை நம்ம தீர்க்கறதுக்கு உண்டான விடயத்தை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவன் அனுபவிக்கிறான், அவன் பேசுகிறான். இப்போ பல பேரும் அது பிற்போக்குத்தனம், மூடத்தனம் அப்படின்னு பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான இப்போ இது வாதம் பண்ணி ஆத்மா இருக்கா இல்லையா, மறுஜன்மம் இருக்கா இல்லையா, இன்னும் பல விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா, இதெல்லாம் நிரூபிக்கணும்னா யாராக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் தயார். ஆத்மா இருக்கானா நான் நிரூபிக்கிறதுக்கு நான் தயார். மறுஜன்மன்னு ஒன்று இருக்கானா அதையும் நிரூபிக்கிறதுக்கு தயார். யாராக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த நடிகை அந்த இது பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ரொம்ப இதாக கேட்காம நான் கேட்குறேன். இப்போ அவங்களுக்கு வந்து மாந்திரீகம் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மாந்திரீகம்ன்றது நல்லதுக்கு பண்ணுறதுக்கும் மாந்திரீகம் பண்ணலாம், ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இது இன்றைக்கி பலருக்கும் இந்த ஐயப்பாடு இருக்குது. இப்போது எனக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு மாந்திரிக கோளாறு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒவ்வொருத்தரோட வாழ்வியல் சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனை வரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க, ஒரு குடும்பத்துக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்லா இருக்க வீடு. இப்போது உடனே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடாது. உங்கள் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு துர்நாற்றம் இருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கெட்டதாக நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு துர்மரணம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது அங்கே நல்லா இருப்பாங்க, ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அடிச்சுட்டு பிரிஞ்சிடும். இல்லை கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டுட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை வரும். நம்ம அப்நார்மலாக ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னாக்கா அதை யோசிச்சோன்னாவே எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் இப்போ மாந்திரிகம் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு செய்வினை பண்ணுறாங்க. இப்போ செய்வினையோட பாதிப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா பெண்களுக்கு இதை ஈஸியாக இது பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா மாதவிடாய விஷயத்துலையே இன்றைக்கி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி பல பெண்களுக்கு ஆத்ம கோளாறு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா சில பேருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம உட்கார வச்சு பூஜையில் உட்கார வச்சோம்னா திடீர்னு பார்த்தா சாமியே நம்ப மாட்டோம்பாங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு.
இப்போ 3 நாள் 5 நாள் அவங்களோட அந்த மென்சஸ் காலம். இது இன்னும் பல பெண்களுக்கு இதை வெளியில் சொல்ல முடியாமல் கூட இருப்பாங்க. என்னென்னா ஆத்மா கோளாறு அவங்களுக்கு சில பேருக்கு இருக்கும். ஆத்மாவை வச்சு தான் இன்றைக்கி பலரும் அந்த செய்வினை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு 6 மாத காலகட்டம்லாம் தொடர்ந்து மென்சஸ் அவங்க வெளியில் சொல்ல முடியாதெல்லாம் பல இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி இருக்க காலகட்டம் உணவு முறை கூட அந்த பிரச்சனையை கொடுக்கும். நான் என்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் ரீதியாக நீங்கள் போய் பார்த்துக்குங்க, முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் வாங்க நான் அப்படின்னு பல பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு மென்சஸ் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து அதை எந்த இதனாலையும் மருத்துவத்தாலையும் சரி பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு தொந்தரவு கொடுக்கும். இது போக அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பெரியவர் இருப்பாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் அவங்களுக்கான எல்லா இதுவும் இருக்கும், எந்த நோய் நொடியே இருக்காது. ஆனால் வீட்டில் ஒன்று ப்ரெஷர் வந்து மயங்கி விழுந்த மாதிரி இருக்கும், ஏதாவது அவங்களுக்கு ஒரு நோய் சம்மந்தப்பட்ட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சரி மயங்கி விழுந்துட்டாங்களே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு போனாக்கா பார்த்திங்கனாக்கா டாக்டர் செக் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, ஒரு சத்து மாத்திரை சாப்பிடுங்க போவோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் ஏதாவது தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்ந்து அறிகுறிகள் இதெல்லாம் அறிகுறி. இதை நான் எக்ஸாம்பிள் சொல்லேன். என்ன பண்ணாலும் எனக்கு தீர மாட்டேங்குது, எல்லாம் என்ன பண்ணாலும் எங்கள் குடும்பம் வெளியில் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்கு போனோன்னா பிரச்சனை பார்த்தாக்கா கௌரவமாக ஆயிடுவாங்க. நான் வெளியில் இருக்கிற வரைக்கும் இப்போ சிலர் எனக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் கோயிலுக்கு வந்தாக்கா மன நிம்மதியாக இருக்குது, வீட்டுக்கு போனால் பழையபடி உன் வீட்டில் பிரச்சனை இருக்குது. இப்போ சம்மந்தப்பட்டவங்க இன்றைக்கி பல பேரும் இப்போது அதை வந்து மாந்திரிகத்தை நான் இது பண்ணுற மாதிரி சொல்கிறேங்க. இன்றைக்கி மாந்திரிகங்கிறவங்க தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. அதுலேயும் பல பேர் ஒதுங்கிட்டாங்க. அதனால் எல்லாராலையும் மாந்திரிகம் செய்ய முடியுமானா கிடையாது. இன்றைக்கி மாந்திரிகம் செய்யணும்னா அதுக்கு உண்டான டிஎன்ஏ வேணும். அவங்களோட தலைமுடியோ காலடி மண்ணோ ட்ரெஸ்ஸோ இல்லாமல் மாந்திரிகம் செய்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்போ அதனால் எல்லாரும் இன்றைக்கி காலப்போக்கில் உனக்கு மாந்திரிகம் இருக்குது, உனக்கு செய்வனை இருக்குன்னு அப்படின்னு சொன்னாக்க யாரும் நம்ப வேண்டாம். உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் இல்லாமல் யாருக்கும் மாந்திரிக பாதிப்பை கொடுக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஒருத்தங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மயானம் சார்ந்த ஒரு சில பொருளும், அது கூட இப்போ உடனே மயானத்தில் இருக்கிற மயான சாம்பலை எடுத்துகிட்டு எல்லாரும் கெடுக்கிறதுக்கு கையில் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சு, அது மட்டும் வேலை செய்யாது. அது கூட ஒரு சில பொருள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு நடக்குமா கண்டிப்பாக நடந்து தானே இருக்குது. இன்றைக்கி அது பலரோட பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கிட்டே இருக்கு. ஆச்சுன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நான் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு கெடுதல் செய்யணும்னு நினச்சேன்னா ஒரு முடியை எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு நான் கொடுக்குறப்ப அதை பண்ணுறவரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா? இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாராலையும் எல்லாருக்கும் மாந்திரிகம் செஞ்சிட முடியுமானா முடியாது. இப்போது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் நீங்கள் அதுக்கான வேகம் கொண்டு அந்த விஷயத்தை செய்வீங்க. இப்போ போகிற போக்கில் எல்லாத்துக்கும் முடி எடுத்துகிட்டு போய் நான் செய்வனை பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஒரு செய்வனை பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா செலவாகுது. இன்றைக்கி அவன் 10,000 சம்பளத்துக்கு ஓடுறதே பெரும்பாடாக இருக்குது. அவன் எதுக்கு போய் அதை செய்ய போகிறான்? அதனால் எல்லாத்துக்கும் மாந்திரிகம் செய்ய தாண்டி முடியுன்றதே ஒரு இதாக இருக்குல்ல. இல்லை முடியுமா? அதாவது மாந்திரிகத்தால் ஒருத்தனை வீழ்த்தவும் முடியும், ஆக்கவும் முடியும். அதில் ஆக்கிறதுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே ஆக்கிறதுக்கு யாருமே பண்ண கிடையாது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய தலைவன் ஒருத்தனை வந்து அரசியல் தலைவனையே வந்து மாந்திரிகத்தால் தான் வீழ்த்தினாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வரலாறு. இங்கே மாயம் அரசியல் அது இப்போ போய் ஏன் நேரத்தில் அது நம்ம ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று அரசியல் அவங்களோட கட்சிக்கு மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில தலைவர் வரைக்கும் எல்லாம் வந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஐயோ அது இருக்கிற பிரச்சனையும் மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மாந்திரிக பிரச்சனையை சரி பண்ணுங்கய்யா, அதை விட்டுட்டு நீங்கள் போய் மருத்துவம் பார்க்குறது வேஸ்ட் அப்படின்னு. அந்த மனுஷன் அஜான பாகுவார், ஒரு 100 பேர் வந்தாலும் அடித்து சாய்க்கக்கூடிய அந்த அளவுக்கு தைரியம் படைச்ச மனுஷன் எப்படி நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. அப்போ அதை மீறி ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கான என்ன விஷயம்னா மாந்திரிகத்தில் பேதனன்னு ஒரு விஷயம் இருக்குது. பேதனைன்னா அவங்களோட புத்தியை பேதலிக்க வைக்கிறது. இப்போ உங்கள் புத்தி இருக்குன்னா உங்களோட புத்தியை பேதலிக்கிறது. உங்கள் புத்தி ஒரு நிலையில் இருக்காது. நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க, என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பேதனம் பண்ணுறது, ஒருத்தவங்களை வித்வேஷம் இந்த மாதிரி ஒருத்தவங்களை பிரிக்கிறதுக்கு உண்டானது இதெல்லாம் இருக்கானா இருக்குது. அதாவது இது நம்ம ரியாலிட்டி இங்கே உட்காந்து பேசும்போது நம்ம இது வித்தை பண்ணியிருக்கீங்களா? மாந்திரிகம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் என்னோட தொழில் சார்ந்து அதுதானே மெயின். மாந்திரிகம் நான் யாருக்கும் பண்ணல. இது மாதிரி மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட பல பேரோட நம்ம துயரை தொடச்சிருக்கோம். மாந்திரிகம் வந்து என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாம இது பண்ணுவோம். நம்ம யாருக்கு கெடுதலுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சது கிடையாது.